அவங்கள வந்துட்டு வீணா அவங்களுடைய ரத்த பழிய வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கூப்பிடுதல் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. அவங்களுக்கு கூப்பிட்டாங்களே அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, இவங்க எங்களை கஷ்டப்படுத்துறாங்களே, இவங்க என்ன காரணம் இல்லாம கொலை செய்ய நினைக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டத ஆண்டவர் மறக்காம ஞாபகத்துல வச்சிருப்பாரு. அதுதான் மறவார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. அடுத்த வசனங்கள் பாத்தீங்கன்னா 13வது வசனம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. மரண வாசல் சில நேரம் நம்ம கிட்ட மரம் அப்படியே நெருங்கி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறோம், நம்மளே சொல்லுவோம், ஐயோ இன்னைக்கு ஒரு செகண்ட் நான் விட்டுருந்தேன்னா இப்படி கண்ணை இமைக்கிற நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், கர்த்தர் தான் என்னை காப்பாத்தினாரு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே மாதிரி மரண வாசல், மரணம் வரைக்கும் கிட்டத்தட்ட போயாச்சு, அப்படி போயும் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி விடுகிறார். அதனாலதான் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணத்துக்கிட்ட போன நேரத்துக்கு ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டிருப்பாங்க,